ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தி கோட் திரைப்படம் 14வது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் இந்த நேரம் முடிவுபடி எவ்வளோ டிக்கெட் விற்பனையாக இருக்குது, அதன் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோவில் மாட்டிட்டு வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தி கோட் திரைப்படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்கு, ஸோ 10க்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தி கோட் திரைப்படம் 14வது நாளில் இந்த நேரம் முடிவுபடி அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதாவது 14வது நாளில் 1135 வந்து போட்டிருக்காங்க. 87,042 டிக்கெட் வந்து விற்பனை இருக்குது. இதன் மூலம் 1,19,64,000 வரை அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் இந்த நேரம் முடிவுபடி தி கோட் திரைப்படம் கலெக்ஷன் இருக்குது. அடுத்தடுத்து தி கோட் திரைப்படம் 14வது நாளில் கர்நாடகாவில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு அப்படின்றக்கான வீடியோ அடுத்து வரும். இதில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே தி கோட் திரைப்படம் 14வது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் 1,19,00,000 வரை கலெக்ஷன் இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.